ஆமாம்பா. இந்த ஸ்கூல் டைம்ல நம்மலாம் என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, அங்க இங்கன்னு பிட்டு ஒரு 4, 5 பிட்டு 10 பிட்டு கிட்ட எது கிளாஸ் டெஸ்ட்டுக்கே இதெல்லாம் எடுத்துட்டு போவோம். சொல்ல கரெக்ட்டா நமக்கு பார்த்து லாஸ்ட் பெஞ்ச் நம்ம உட்கார்ந்துருவோம். உட்கார்ந்த உடனே டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வந்து பக்கத்துல நின்னுப்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? பிட் எடுத்து எழுத முடியாது. பக்கத்துல பார்த்து எழுத முடியாது. இதுக்கு படிச்சுட்டே வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மண்டை குடைச்சல் ஆயிடும். ஆனா படிச்சாதான் நம்ம மண்டையில தான் ஏற மாட்டேங்குதே. இப்படி ஒரு சூழல் இருக்கிற போது தான் இப்ப அங்க இருக்கிறவனுக்கு எப்படி இருக்குன்னா, அவன் அங்க இருந்து ஒரு சூட்சமான வேலை பார்ப்பான். என்னன்னா, முன்னாடி யாரெல்லாம் பிட் அடிப்பா, யாரெல்லாம் இவன் தோஸ்து, எவன்லாம் பிட் எடுத்துன்னு வருவான் அப்படின்றது இவனுக்கு தெரியும். இங்க பாதியார் பக்கத்துல இருந்து, சார் அங்க பாருங்க சார், அவன் எழுதினுக்கிறான். சார் அங்க பாருங்க சார், இவன் எழுதினுக்கிறான். இந்த வேலையை பாக்குறது இருக்குல்ல, இதே மாதிரி ஒரு வேலை தாங்க இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் பார்த்துனுக்கிறாரு. என்னன்னா, இவருடைய ஆட்சி காலம் ஊழல் 2021 இருந்து இப்ப வரைக்கும் என்னெல்லாம் ஊழல் பண்ணிருக்கு திமுக அப்படின்னு 500 கோடி, 1000 கோடி, 4000 கோடி, மொத்தமா 4000 கோடிக்கு மேல ஊழல் பண்ணிருக்காங்க. இது இப்படி ஊழல் பண்ணி 4 லட்சம் இருந்த கடனை 9 லட்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு போய் இன்னைக்கு புகார் அளிச்சிருக்காரு. எல்லா அமைச்சர்கள் மேலயும் புகார் கொடுத்திருக்காரு. எந்த துறையிலுமே பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி போய் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆளுநர் ரவி அவர்கள்கிட்ட போய் என்ன கொடுத்திருக்காரு, மனு கொடுத்திருக்காரு. இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஒரு புக் ரெடி பண்ணி வச்சிருக்காருங்க ஊழலுக்காக. இப்படி இவர் பண்ணிருக்காரு. இவர் ஆட்சி காலத்துல ஊழல் இல்லாம இருந்துச்சு. இல்ல இப்ப திரும்ப ஊழலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாரிப்பா ஃப்ளோல உண்மையை சொல்லிட்டேன். இப்படி திரும்ப இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊழல் பண்ண மாட்டாருன்றீங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இவருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மால ஒரு ஆளு வந்து சின்ன வயசுல லவ் பண்றன்ற பேர்ல ஏதோ ஒன்று பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி போயிருக்கும். திரும்ப என்ன பண்ணுவான், வேற பொண்ணு எந்த பொண்ணும் கிடைக்காது, அப்படியே சிங்கிளா சுத்துறேன் கெத்தா சுத்தின்னு இருப்பான். அப்போ ஒரு டைலாக் சொல்லுவான், என்னன்னு, நான் என்னைய மட்டும் ஒரு பொண்ணு லவ் பண்ணட்டும், லவ்னா என்னன்னு பாப்பீங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியோட மனநிலையே அதான். என் கையில மட்டும் இப்ப ஆட்சி இருக்கட்டும், என்ன மாதிரி ஆண்டு காட்டுறோம் பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில தான் இப்ப எடப்பாடி அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற இவரு இந்த ஊழலை மாத்திர முடியுமா, இந்த அரசாங்கத்துல ஊழல் மாறி வந்துருமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. சரி, இதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஊழலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை மாத்திர முடியாது, வேற என்னெல்லாம் குற்றச்சாட்டு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்கறது இவருக்கு பேசுறது நியாயமா? ஏன் 5000 ரூபாய் கொடுக்கலாம்ல? இவர் பேசுறது நியாயம் தான். ஏன்னா 2021ல இவருப்பா வந்து இவர் கொடுத்த அமௌண்ட் 2500 ரூபாய் தான் முதல் அமௌண்ட், பெரிய அமௌண்டா கொடுத்திருக்காரு. பொங்கல் பரிசுல இது வரைக்கும் கொடுத்ததுல அதான் பெரிய அமௌண்ட். அதுக்கப்புறம் திமுக போன வருஷம் எதுவும், இப்ப இந்த வருஷம் எதுவும் கொடுக்கல. எது ஐயோ 2025ல எதுவும் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி வருஷம் எதுவும் பெருசா பண்ண அந்த மாதிரி இல்ல. ஆனா இப்ப 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு வந்துருக்காங்க. அதுக்கு காரணம் தேர்தல் தான். இவங்க பயந்துட்டாங்க. அதனாலதான் இப்ப வந்து 5000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. இது என்ன லாஜிக் எனக்கு ஒன்றும் புரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னா 5000 ரூபாய் கொடுத்தாதான் ஓட்டு வரும்னா இவங்க ஏன் பயப்படணும்? 5000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கலாமே. இன்னொரு பக்கம் இவர் கூட்டணில இருந்து போனவரு, நான் 2024 தோத்ததுக்கு காரணமே வந்து நான் ஓட்டுக்கு பணம் தரல அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம டிடிவி அண்ணன் சொல்லுகிறாரு. குக்கர் விசிலு முடிஞ்சு போச்சு, காலி பண்ணிட்டாங்க, பழசாயிடுச்சு. இப்ப இவரு வந்து என்ன பண்றாரு, 5000 கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கிறதுக்கான பயம் அதுதான். எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாங்கன்ற பயமா? என்ன பேசுறாரு ஒரு லாஜிக்கும் புரியலைங்க. இப்ப இதுக்கப்புறம் அப்படியே இந்த 2000 ரூபாய் 2500 ரூபாய் பொங்கல் பரிசு அதிகமா கொடுத்தாரு இல்லையா, இப்ப 3000 ரூபாய் கொடுக்குறதுக்கு பேசுறாருல, 5000 ரூபாய் கொடுங்க. இவரு இந்த கொரோனா காலம் நம்ம தமிழ்நாடு ஏன் ஒட்டுமொத்த உலகத்தையுமே கிமு கிபின்னு பிரிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதா வந்து இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுத்ததுதான் வந்து கொரோனா. கொரோனாக்கு அப்புறம் பெரிய பாதிப்புகள், நிறைய விலைவாசி உயர்வு, தெருவுக்கு ஒருத்தன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரியான ஒரு மாற்றம் கொண்டு வந்துருச்சு. வெறும் எடிட்டிங் தெரிஞ்சா போதும், இல்ல கேம் விளையாடினா போதும், கேம் விளையாடுறதெல்லாம் எடுத்து யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நல்லதுக்கும் வழிவகுக்குது, கெட்டதுக்கும் வழிவகுக்குது. ஐயோ டாபிக் மாறி போச்சு பாருங்க. எங்க அண்ணனை பத்தி பேசினா அப்படிதான் அடிக்கடி வழி மாறி போயிடும். ஏன்னா அண்ணன் அடிக்கடி வழி மாறி போயிடுவாரு. ஏன்னா அம்மா எதுக்காக இருந்தாங்க, அம்மா என்ன மாதிரியான போராட்டங்களை எடுத்தாங்க, ஜெயலலிதா அம்மா உங்க அம்மா கிடையாது, ஜெயலலிதா எந்த மாதிரியான போராட்டங்கள் எடுத்தாங்க, இப்படியான யாருக்கு எதிரா நின்னாங்க, இதெல்லாம் மறந்துட்டு அண்ணன் டக்குன்னு வழி மாறிடுவாரு. யார் மூலமா இங்க வந்தோம், தவழ்ந்து வந்தோம், இதெல்லாம் மறந்துட்டு கூட அண்ணன் டக்குன்னு வழி மாறுவார் இல்லையா? அந்த மாதிரி வழி மாறி பிஜேபி கூட போயிட்டாரு. இன்னைக்கு சில கண்டிஷனோட, முன்ன இருந்த மாதிரியான பழனிசாமி நினைச்சீங்களா, இது வேற மாதிரி சினிமா டைலாக் விஜய் தான் பேசுறாருன்னு பார்த்தா இவரும் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இவர் ஒரு பக்கம் இப்படி இருக்கும் போது தேர்தலுக்காக பண்ற சில வேலைகள் எல்லாமே இருக்கும்ல. இவர் போய் என்ன பண்ணாரு, ஊரு ஊரா போய் வெறும் குற்றங்களை மட்டும் தான் கண்டு வந்துக்கிறாரு. ஆனா அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பேசுறாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லணும். யாருக்கும் தெரியாதுங்க.
இந்த ஊழலை வச்சுதான் இவங்க மிகப்பெரிய அரசியல் ஓட்டிட்டு இருக்காங்க. இது இன்னொரு பக்கம் லேப்டாப் கொடுக்குறாங்க இப்பதான் அப்படின்னு. லேப்டாப் ஏன் இவ்வளவு நாள் கொடுக்காம, அம்மா கொடுத்த திட்டம் அதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு இப்பதான் லேப்டாப் கொடுக்குறாங்க. அப்ப கொடுத்த லேப்டாப்க்கும் இப்ப கொடுத்த லேப்டாப்க்கும் ஐ கான்ஃபிகரேஷன் ஏஐ எல்லாம் உள்ள கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது காலப்போக்கில் மாறுறதா, ஒரு வாட்டியும் கொடுக்கும்போது அது அப்கிரேட் ஆகுறதா எல்லாம் ஓகே. ஆனா இவ்வளவு நாள் கொடுக்காம இருந்தது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. இவரோட ஆட்சி காலத்துல தான் நான் படிச்சுன்னு இருந்தேன். இப்ப எனக்கு வந்து லேப்டாப் இருக்குல்ல, எனக்கு முன்னாடி இருந்த செட்டுக்கு கொடுக்கல, என் செட்டுக்கு கொடுக்கல, எனக்கு அடுத்து செட்டுக்கு கொடுக்கல, எனக்கு அதுக்கு அடுத்த செட்டு தான் என் தங்கச்சி படிச்சுன்னு இருந்துச்சு. இப்ப அதுக்குதான் நானும் என் தங்கச்சி சேர்ந்து வாங்குறோம். எப்படி நானும் என் தங்கச்சி சேர்ந்து லேப்டாப் வாங்குறோம். இப்ப இத்தனை நாள் கேப் என்ன? உங்க ஆட்சி காலத்துல யாரு அம்மா கொண்டு வந்த அம்மா ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்க, உங்களுடைய ஆட்சி காலத்திலே இப்படி நடக்கும் போது இப்ப நடக்காதா? இதுல மாணவர்களுக்காக அவர் செஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா செஞ்சதை அப்படியே தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தாங்க. அது கொஞ்சம் லேக் இருந்துச்சு, இப்படிலாம் இருந்துச்சு. இதை தாண்டி மற்ற சில வேலைகள்லாம் பார்த்தாருன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இங்க என்னெல்லாம் அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் புதவல் திட்டம்னு ஒண்ணு கொடுக்குறாங்க, மாணவர்களுக்காக ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. நான் முதல்வன் திட்டம்னு ஒண்ணு காலேஜ்ல வருது. அது மூலயமா வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்கு, ஒரு மாணவன் எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆகுறான் அப்படின்ற விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. ஆனா இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. கரெக்டா நீ எலெக்ஷனுக்காக தான் லேப்டாப் கொடுக்குற, லேட் ஆனது காரணம் இதுதான். இப்படிதான் எங்க அண்ணன் பேச்சுவா அப்படியே. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த லேப்டாப் எந்த அளவுக்கு தொழில்நுட்பமா வளர்ந்துருக்கு, இதுதான் இன்னைக்கு ஏஐயோட மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியா. ஏன்னா 90களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர்ல இவ்வளவு பெரிய புரட்சி கிடையாது. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு கடன்னு வளர்ந்து தானா சிந்திச்சு செயல்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வளர்ந்துருச்சு இயந்திரமா. இப்ப இந்த சூழல்ல இதுல அவர் இதுவே கேள்வி கேட்கலாம், ஏன்பா இவ்வளவு எல்லாம் பண்றீங்களே, ஏன் மனித மலத்தை இன்னும் மனிதனே அள்ளிக்கிட்டு இருக்கானே அதை பத்தி பேசுவீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவங்க துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டத்தையோ இல்ல ஜாக்டோஜியோ போராடுறதையோ இல்ல செவிலியர்களோட போராட்டத்தையோ இவங்களும் ஒரு பக்கம் எடுத்துன்னு போய் அரசியலா தான் பண்ணிட்டு இருக்காங்க. போராட்டத்தை பத்தி பேசுற இவரு தூத்துக்குடியில போராட்டம் பண்ணவங்களை என்ன பண்ணாரு தெரியும்ல, சுட்டு கொன்னாங்க. தூத்துக்குடியில போராட்டம் பண்றவங்கள சுடுறாங்க, இவர் வந்து நியூஸ் கொடுக்குறாரு. எனக்கே செய்தி பார்த்தாம்பா தெரியும், நான் போய் என்ன எதுன்னு பாக்குறேன். ஒரு முதல்வர் பொறுப்புடைய இன்னைக்கு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு முதல்வர் இன்னைக்கு அதுவும் எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய இவரு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா, நானே நியூஸ் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படின்னு பேசக்கூடிய ஆளுதான் எங்க அண்ணன் இபிஎஸ் அவர்கள். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, என்ன பண்ணாலும் இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அவங்க இவங்களை பத்தி சொல்லுவாங்க, அவங்க இவங்களை பத்தி சொல்லுவாங்க, மாற்றி மாற்றி இவங்களே இருப்பாங்க. சரி புதுசா ஒண்ணு போகும்னு பார்த்தா அவரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரையும் ஒன்றும் மாற்ற முடியாது. இதுல வேற நிறைய ஜனவரி 9க்கு அப்புறம் அதுல என்னைக்காச்சும் ஏதாச்சும் நடுவில் நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜனவரி 9 ரிலீஸ் போயிட்டு இருக்கோம், டெக்னிக்கல் இஷ்யூல ஏதாச்சும் ஒரு தேட்டர்ல நின்றுச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கும் திமுக சதிதான் காரணம்னு அணில் குஞ்சுகள் குதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம அவங்களையும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி இந்த ஊழல் வர்ற புதுசா வர்ற எல்லாருமே வந்து ஊழலை ஒழிச்சிடலாம் அப்படின்னு பார்த்துட்டா, இந்த ஊழலை ஒழிச்சிட முடியுமா அப்படின்னு நீங்க ஒன்று எடுத்தீங்கன்னா இது எந்த காலத்துலயும் அது நடக்காது. ஒவ்வொரு தனி மனித சிந்தனையில இருக்கு இந்த ஊழலை ஒழிக்கணும்ன்றது. ஜாதி மாதிரி தான், ஜாதியை வந்து ஒவ்வொரு தனி மனுஷனும் ஏத்துக்கினாதான் மாற முடியும் அப்படின்ற மாதிரி டிஜிட்டலா இப்ப அது என்ன பண்ணுது, இப்ப ஜாதி வந்து டிஜிட்டலா மாறிக்கிட்டே வருது. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கேட்பாங்க, எப்படி என்னப்பா என்ன ஆளுங்க, என்ன சாமி கும்பிடுறீங்க, கீழே திருவாளுங்களா மேல திருவாளுங்களா, என்ன வகையாரா, அது இதுன்னு சொல்லி இப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வெளிப்படையா அதெல்லாம் கேட்கறது இல்ல. மேட்ரிமோனி கல்யாணம் பண்ணும் போது இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேட்ரிமோனி அப்படி போயிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், ஒன்னொன்றுக்கும் ஒன்னொன்று மேட்ரிமோனி இருக்குது. தமிழ் மேட்ரிமோனின்னு ஆரம்பிச்சாங்க, அப்புறம் தெலுங்கு மேட்ரிமோனின்னு போச்சு, அப்படியே வந்தீங்கன்னா அடுத்து நாடார் மேட்ரிமோனி, கவுண்டர் மேட்ரிமோனி, ஆதிராவிட மேட்ரிமோனி எல்லாத்துக்கும் இருக்குது. இப்படி எது அது எப்படி அப்கிரேட் ஆகுதோ ஊழலும் ஒரு பக்கம் அப்கிரேட் ஆக தான் செய்யும். பணமா வாங்கினாங்க, கையூட்டு வாங்கினாங்க, பெஞ்சு கீழே வாங்கினாங்க, இப்படி மாறந்து இப்போ ஜிபே அது இதுன்னு வந்து பொருளா வாங்கி போடுறது, உதவி பண்றதுன்ற வரைக்கும் நான் என்னுடைய கருப்பு பணத்தை மறைக்கிறது இது எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ஊழலை ஒழிச்சிட முடியுமா? இந்த ஊழலை வச்சு நான் அரசியலுக்குள்ள வர்றது இருக்குல்ல, ஏன்னா ஒரு மனுஷனும் தனிப்பட்ட மனுஷனும் பாதிக்கப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஊழல்ல தான். இப்போ ஊழல் சார்ந்து ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான், ஒருத்தன் லஞ்சம் கொடுத்துருக்கான், லஞ்சம் வாங்கியிருக்கான் அப்படின்னு ஒரு இடத்துல வரும்போது எல்லாருக்குள்ளேயும் அது கனெக்ட் ஆகும். அப்ப இந்த ஊழலை எடுத்துன்னு போய் மக்கள் கிட்ட சொன்னோம், இந்த ஊழலை ஒழிச்சிருவோம்னு சொன்னா மக்கள் ஈஸியா நம்பிடுவாங்க. இப்படி ஒரு தகவல்ல தான் வர்றது. ஆனா இன்னைக்கு ஊழலை ஒழிச்சிடலாம் அப்படின்னு புது கட்சியா வர்றது எல்லாமே அவங்க உட்கட்சியில இருக்கிற ஊழலை ஒழிக்கிறது கிடையாது. அதை பத்தி வாயை திறக்கிறதும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊழலை வச்சு ஏன் நான் இதை ஊழலை ஒழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க இந்த சிலப்பதிகாரம் தெரியும் உங்களுக்கு,
அந்த அதுல கோவலன் கொல்லப்படுறதுக்கான காரணம் ஊழல் தான். ஏன்னா அந்த கொல்லன் தான் என்ன பண்ணுவான், அரசியோட நகைன்னு சொல்லி அந்த ஆள் திருடி வச்சுப்பான். இப்ப அதே மாதிரி உனக்கு கிடைச்சது எத்தனை போய் மாத்தி விட்டுருவான். இப்ப நீ என் மக்களே இந்த தமிழ் சமூகம் எப்படி ஆளப்பட்டிருக்கு இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆள் சொல்றா இல்லையா, இப்பேற்பட்ட ஆட்சியை கொடுத்தாங்க இந்த மன்னர்கள், இப்பேற்பட்ட மன்னர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க காலத்திலயும் ஊழல்லாம் இருந்திருக்கதான் செய்யுது. அதனாலதான் கடைசி கடைகோடியில கஷ்டப்படுறவன் இன்னமும் கஷ்டத்திலேயே இருக்கான். அந்த ஊழலை ஒழிச்சிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஆனா அதுக்கான மாற்று சிந்தனை படைத்த மனிதர்கள் உள்ள வரணும். இப்ப அதெல்லாம் வந்தாதான் இது படிப்படியா தான் மாறும். அது எப்படி ஒரு தலைமுறைக்கு தலைமுறைக்கு மாறுமோ அதே மாதிரி ஊழல்ன்றது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி நீங்க சின்ன குழந்தையில தான் சொல்லி கொடுக்கணும். ஒரு இடத்துல இருந்தாதான் அதை மாத்த முடியும். அப்ப இத ஆட்சிக்கு மொத்தமா நான் டெமாலிஷ் பண்ணிடுவேன் அப்படின்றது நடக்கவே நடக்காது. அதனாலதான் இன்னைக்கு ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்றவங்க கூட ஜாதி இருக்குன்றத முதல்ல ஒத்துக்க. எவனா அதெல்லாம் ஜாதிலாம் இல்லப்பா, ரிசர்வேஷன்லாம் எதுக்கு எத்துன்னு வரீங்கன்னு எத்துன்னு வந்துருவாங்க. இப்போ முதல்ல நீங்க ஒத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இருக்குன்றத ஒத்துக்கணும். இருக்குன்றத ஒத்துக்கிட்டாதான் அது இல்லாம ஆக்க முடியும். எல்லார் மனசுல இருந்து அதை போக்க முடியும். அதுக்கான வழிமுறைகளை என்னவோ அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு பல பேர் மனசுல இடம் பிடிச்சி நீங்க உள்ள வந்துடலாம், இல்ல நம்ம அடுத்த ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, முக்கியமா சொல்ற மக்களே, இந்த மக்களுக்கான அரசியல் அடிப்படை தேவைகள், ஜாதி, இன்னைக்கு இருக்கிற ஒடுக்குமுறைகள், இதை சார்ந்து எவன் அரசியல் பேசலையோ அவனை நம்பாதீங்க. வெறும் ஊழல் 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 மட்டும் பேசிட்டு இருக்கான்ல, அவனை முக்கியமா நம்பாதீங்க. நம்மால் சொல்ற மாதிரி தான் கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். கடவுள் இல்லைன்றவங்க கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்ன்றான் பாரு, அவனை மட்டும் நம்ப முடியாது. நான் ஒழிச்சிருவேன்றான் பாரு. அவன் முதல்ல என்னெல்லாம் ஊழல் பண்ணியிருக்கான், எங்கேயுமே எதையுமே கொடுக்காம தான் வாங்கிட்டு வந்தானான்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.